எண்ணிலிருந்து எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுக. 899 கொடுத்துருக்காங்க சாமி. அதுக்கு முன்னோக்கி எழுத சொல்கிறாங்க. அப்போ அதை விட பெருசு 899ஓட 1 கூட்டிக்கணும். கூட்டினோம்னா 900. 900ஓட 1 கூட்டினோம்னா 901. அப்புறம் 1 2 3 எழுதுவையில் அதே தான். 902, 903, 904. இந்த 1 2 3 எழுதுகிற மாதிரியே எழுதிக்கணும். பின்னோக்கி எழுதுனா இதை விட சின்னது. 99க்கு சின்னது 98. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ. 98க்கு சின்னது 97. முன்னாடி நீ 8 மாத்திரம் சேர்த்துக்கணும். 97 விட சின்னது 96. அதுக்கப்புறம் 95. இப்படி ஞாபகத்தில் வச்சு எழுதிரு. அடுத்தது கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு முன்னால் பின்னால் வரும் எண்களை எழுதுக. 500க்கு முன்னாடினா 500 விட பெருசு 501. 1லேருந்து ஆரம்பிப்போம்ல. 500 விட சின்னதுன்னா 499. 4 4ஆக முன்னோக்கி எழுதுக. 4 வாய்ப்பாடு எழுதணும்னா போதுமானது. 1 நாங்க 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12, 4 நாங்க 16, 5 நாங்க 20, 6 நாங்க 24, 7 நாங்க 28, 8 நாங்க 32, 9 நாங்க 36. 4 வாய்ப்பாடை கூட்டி கூட்டி எழுதிடலைன்னா முன்னாடி 4 சேர்த்துக்கணும். சிறிய எண்ணை வட்டமிடுக. 100 பெருசா 75? எது பெருசு? 75 100. இது 2ல் 100 தான் பெருசு. அப்போ எது சின்னது? 75. 75ல் வட்டம் போட்டுறணும். நான் 675 விட பெரியவன், 775 விட சின்னவன் அப்படிங்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 800. இது பார்த்தீங்கன்னா 609 ரொம்ப சின்னது. இப்போ இது 2க்கு நடுவால் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? 709 தான் வரும். அடுத்தது நான் கற்றவை. இது உன்னால் எது முடியுமோ அதில் டிக் பண்ணிக்கணும். நானே செய்வேன். நானே செய்வேன்ல கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கையை எழுது. இப்போ விளிம்பை நம்ம என்ன பண்ணணும்? எண்ணணும். 1 2 3 4 5 6. அந்த பக்கம் பார்த்தோம்னா 6 இருக்கும். இப்போ மொத்தம் 12. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் மூலைகளை எண்ணி எழுது. ஒரே ஒரு மூலை தான் இருக்குது. இதில் மணிகளை எண்ணி எழுது. இது 100, 200, 300, 400, 500, 510, 20, 30, 40, 50, 60, 63. அப்போ 563. 789ல் என்ன சாமி இருக்குது? 7 100 இருக்குது, 8 10 இருக்குது, 9 1கள் இருக்குது. அடுத்தது விரிவாக்க வடிவில் எழுது. 894 நாம் எப்படி எழுதுவோம்? 800 + 94 + 4 அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை எழுது. முதல் டிஜிட்டு 100, அடுத்தது 10, அதுக்கு அடுத்தது 1. இதில் அடிக்கோடிட்டு இருக்காங்க, 10ல் அடிக்கோடிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுக. 950 கொடுத்துருக்காங்க. நீ அப்போ 51 52 ஞாபகத்தில் வச்சு முன்னோக்கினா ஒன்று சேர்த்து சேர்த்து எழுதிடணும். 51 52 53 54 55. பின்னோக்கி எழுது அப்படின்னா ஒன்று குறைச்சி 49 48 47 46 அப்படி எழுதிடணும். கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுது. 500க்கு முன்னாடி என்ன வரும்? 501. பின்னாடி 499. பெரிய எண்ணை வட்டமிடுக, சிறிய எண்ணை கட்டமிடுக அப்படிங்கிறாங்க. பெரிய எண் எது சாமி? 969, 963. 96 2 1 தான். 9 பெருசா 3 பெருசா? 9 தான் பெருசு. பெரிய எண்ணை நம்ம என்ன பண்ண வேணும்? வட்டமிட சொல்கிறாங்க. பெரிய எண்ணெய் வட்டமிடு, சின்ன எண்ணெய் கட்டமிடு அப்படிங்கிறாங்க. போட்டுடலாமா? அடுத்தது 740 விட பெரிய எண், ஆனால் 795 விட சிறிய எண்ணை வட்டமிடு. 740 விட இது எல்லாமே பெருசு தான். இது 740 விட சின்னது. 795 விட சின்னது அப்படின்னு சொன்னால் இங்கே 789 தான். 795 விட சின்னது. 799 அதை விட பெருசு. அப்போ நடுவால் இருக்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 400 எண்களை நானே செய்வேன். இருசாமி, நானே செய்வேன். பின்வரும் எண்களில் உள்ள 100கள் 10கள் மற்றும் 1களை கூறி அதுக்கேற்ப மணிகளை காண்க. 495. இதில் 4 நூல் இருக்குது, 100 இருக்குது, 9 10 இருக்குது, 5 1 இருக்குது. 726. 7 100, 2 10, 6 1. 349. அதில் 3 100, 4 10, 9 1. 981. 9 100, 8 10, 1 1. 278. 2 100, 7 10, 8 1. இதில் 3 காணோம். 3 100கள்னு எழுதியிருக்கிறோம். சரியா?
இதில் பார் சாமி, எண்களை எழுது. பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மூவிளக்கு எண்ணெய், இதில் என்ன, இது வந்து வடிவம் கொடுத்துட்டாங்க, அந்த வடிவத்தோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது உருளை, இது கணம், இது கோலம், இது கூம்பு, இது வந்து கனச்செவ்வகம். அடுத்தது ஒரு மூவிளக்கு எண்ணெய் எழுதி முன்னால் பின்னால் வரும் எண்ணெய் எழுது அப்படிங்கிறான். அந்த எண்ணெய் நம்ம 254ன்னு எடுத்துக்கலாம். அது எப்படி எழுதுவோம்? 254. 254 10 10 கூட்டினோம்னா 64, 74, 84, 94ன்னு வரும். முன்னால் வரும் நம்பர் 200 எது எடுத்துருக்குறோம்? 254. முன்னால்னா அதை விட பெருசு, 54 விட பெருசு 55, அதை விட சின்னது வந்து 53. விரிவாக்க வடிவில் எழுதணும்னா 254 எப்படி சாமி எழுதலாம்? 200 + 50 + 4. தேங்க்யூ.